ஸ்ரீபிரியாவுக்கும் எசகி ராஜாவுக்கும் கள்ளக்காதல் மலர்ந்து அவங்க ஒன்று மண்ணா சுற்றுறாங்க ஊரில். இதை மற்ற சொந்தக்காரங்க அந்த ஊரில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாலமுருகன் குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்துறாங்க. எசகி ராஜாட்ட ஃபோன் பண்ணி என்னடா இப்பெல்லாம் சொல்கிறாங்க, நீ நிறைய பணத்தை பேசாத வைக்காத அப்படின்னு சொன்னாங்க. எசகி ராஜா ஸ்ரீபிரியாவோட இருக்கும் நெருக்கமான புகைப்படங்களை பாலமுருகன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறாரு. வருமா வராதா செய்யணுங்கிற இன்டென்ஷனோட போயிருக்காரு. கத்தி எடுத்து சர மாதிரி வெட்டுறாரு. தெரிச்சு ஓடி இருக்காங்கல்ல ஹாஸ்டலில் உள்ளவங்களாம். ஓடிட்டு அங்கனே கால் மேலே கால் உட்காந்து ஒரு செல்ஃபி ஒன்று போட்டு ஸ்டேட்டஸ் போடுறாரு. திருமண பந்தத்தை நீங்கள் இன்பமாக நடத்தணும்னா டெடிக்கேஷன் விட்டு கொடுத்தது வேறு வழியே கிடையாது. டெடிக்கேஷன் தான். திருமணம் தாண்டிய உறவில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் சொல்லுங்கள்? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த மாநிலம் மாவட்டம் சொல்லுங்கள்? காஞ்சிபுரம். 2வது மத்திய டெல்லி திருமணம் தாண்டிய உறவில். 3வது ஹரியானா. எதில் நீ முன்னேறி வந்திருக்கீங்க? யார் முற்போக்குவாதி சொல்லுங்கள்? யார் முற்போக்குவாதி? வாங்க எல்லாரும் அவங்க வீட்டில் முற்போக்குவாதி வீட்டில் தான் பார்த்தீங்களா? அவன் தாலி கட்டிக்கிறாங்கல்ல, அவங்க பொண்ணெல்லாம் ஜாதி பார்த்து தானே கல்யாணம் முடிக்கிறாங்க. யாரும்மா முற்போக்குவாதி? என்னம்மா கதை விட்டுருக்கீங்க உட்காந்து? ஃபெமினிசம் என்னன்னே தெரியல உங்களுக்கு. ஃபெமினிசம்னா நம்ம கையில் இருக்க அந்த கருப்பொருளை வெற்றி பெற வைக்கிறது தான் ஃபெமினிசம். இப்போ குடும்பத் தலைவினா ஒரு நல்ல குடும்பத் தலைவியாக இருந்து காட்டணும்ல நீ. அப்போ அவங்க வெளியில் போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். வேலைக்கு போகிறது தான் அவனோட ஃப்ரீடமா? அதுதான் அவனுக்கு முக்கியமாக. டிஎன்பிசி எழுதி எக்ஸாம் எழுதி ஒரு வியூவாக போங்க, கலெக்டராக போங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதி கலெக்டராக போங்க. போக மாட்டீங்க. ஏன்னா அது படிக்கணும், அறிவு வேணும், படிக்கணும். அது அவங்கவுங்க சாய்ஸ் தானே. அது அவங்கவுங்க சாய்ஸ்னால் அப்புறம் தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது அவங்கவுங்க சாய்ஸ். அவங்கவுங்க சாய்ஸ்னால் அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம முற்போக்குன்னா கொண்டாந்து எதுக்கு அதில் யூஸ் பண்ணுறீங்க? அவங்கவுங்க சாய்ஸ் தானே, இருந்துட்டு போட்டு விடுங்க. அவங்கவுங்க சாய்ஸ் கோட் பண்ணுறது அவன் சாய்ஸ். ஊர் மேலே போகிறது இந்த சாய்ஸ்னால் கோட் பண்ணுறது அவன் சாய்ஸ், அவ்வளோதான். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது கிரைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக, அதாவது கோவையில் நடந்த அந்த ஒரு இஷ்யூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்க்கும்போது எப்படி இப்படி மனசு வருது அப்படின்னு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து, அதாவது துரோகத்துக்கு சம்பளமே வந்து மரணம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்லாம் போட்டு ஸ்டேட்டஸ், அதாவது வெட்டி ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க, மனைவியை வெட்டி. ஸோ இந்த அளவுக்கு வந்து மனிதர்களுடைய மனம் அப்படிங்கிறது மாறி போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொலையினுடைய பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் சிவபாண்டியன் அவரோட மகன் பாலமுருகன், அவர் அதே பகுதியில் பெண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜ் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸ்ரீபிரியா 2 ஆண் பிள்ளைகள் இருக்குது, ஒரு பெண் பிள்ளைகள் இருக்குது, மொத்தம் 3 குழந்தைகள். ஸ்ரீபிரியாவுக்கு வயசு 30ஆகுது. இந்த ஸ்ரீபிரியாவுக்கும் பாலமுருகனுக்கும் வீட்டில் சண்டை நடக்கிறது. ஒரு மண்ணா சண்டை நடக்க தான் செய்யும். சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அடிக்கடி. அப்போ ஸ்ரீபிரியா கோச்சிக்கிட்டு நேராக கோயம்புத்தூர் போயிடுறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா, கோவை திருப்பூர் போனீங்கன்னா எப்போ ஒன்றும் வேலை கிடைக்கிது. ஒரு டையிங் கம்பெனியில் பனிங் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துக்கலாம். வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. கோயம்புத்தூர் வேலைக்கு சேர்ந்து அங்கே ஒரு ஆப்பிள் ரெசிடென்சி, காந்திபுரத்தில் உள்ள ஆப்பிள் ரெசிடென்சி, அதாவது தனியார் லேடிஸ் ஹாஸ்டல், அதில் அவங்க தங்கி பக்கத்தில் வேலைக்கு செஞ்சுட்டு வர்றாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு. 2 குடும்பமும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி கொஞ்ச நாள் இருக்கட்டுப்பா, அப்புறம் மனசு மாதிரி பஞ்சாயத்து பேசி சமாதானப்படுத்தி வாழலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 குழந்தைகளையும் பாலமுருகனுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி வளர்க்குறாங்க. பாலமுருகன் வேலைக்கு போயிட்டுருக்காரு. இப்படி இருந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் எசகி ராஜான்னு ஒரு கேரக்டர், அவர் யாருன்னா பாலமுருகனோட ரிலேஷன். அவர் வந்து ஸ்ரீபிரியாவிட்ட வந்து பஞ்சாயத்தாரராக போகிறார், சமாதானப்படுத்துறதுக்கு போகிறாரு. அவங்க உள்ள பிரச்சனையை முடக்கை தீர்ப்பதற்கு அவரும் கோயம்புத்தூர்லாம் வேலை பார்க்குறாரு. பொதுவாக ஊருக்காரங்க ஒருத்தில் இருந்த இடத்துல பார்க்குறது வழக்கம் தான். பட் ஸ்ரீபிரியாவுக்கும் எசகி ராஜாவுக்கும் கள்ளக்காதல் மலர்ந்துருது. திருமணம் தாண்டிய உறவு அவங்களுக்கு மலர்ந்து அவங்க ஒன்று மண்ணா சுற்றுறாங்க ஊரில். இதை மற்ற சொந்தக்காரங்க அந்த ஊரில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாலமுருகன் குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி மருமகங்க வந்து எல்லாரோடையும் சுற்றி நிறுது, எசகி ராஜாவோட அதிகமாக போது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எசகி ராஜாட்ட வந்து பாலமுருகன் கேட்குறாரு, எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுங்கிறத பாருங்கள். சமூகம் வந்து கொடூரமாக மாறிட்டு அதான் மாறிட்டு சொன்னீங்க. பிரச்சனை முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியணும். எசகி ராஜாட்ட ஃபோன் பண்ணி என்னடா இப்பெல்லாம் சொல்கிறாங்க, நீ இதுமாரி பணத்தை பேசாத வைக்காத அப்படின்னு சொன்னாங்களே. எசகி ராஜா ஸ்ரீபிரியாவோட இருக்கும் நெருக்கமான புகைப்படங்களை பாலமுருகன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறாரு. வருமா வராதா? என்ன சொல்லணும்? அப்படியெல்லாம் இல்லைடா, அது என் தங்கச்சி மீறிடான்னு கூட சொல்லலாம். பழக்கம் இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லணும். அப்படி அந்த தூண்டி விடுதலின் பேர்ல தான் இது ட்ரிகர் ஆகல. மனுஷன் ட்ரிகர் ஆகாமல் எப்படி இருக்கும்? மனுஷன் தானே எல்லாரும். நீங்கள் விலகி போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும் அப்படின்னு பாடம் தான் நடத்தலாம். உங்களுக்கு வயிறு வலி வயிற்று வலி தனக்கு வந்தால் தான் தெரியும். அப்படி தான் முதல்ல நான் பார்க்கணும். முதல் விஷயம், வயிறு வலி வயிற்று வலி நமக்கு வந்தால் எப்படி இருக்கும், இந்த பிரச்சனையில் நம்ம இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவோங்கிறத பார்க்கணும். இது ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய இதாகிடுது. எசகி ராஜா வந்து எச்சரிக்கிறாரு, நீ இதுமாதிரி பழகக்கூடாது, வைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு தான் ஃபோட்டோ அனுப்புகிறவங்கள ட்ரிகர் ஆகிடுது. உடனே பஸ்ஸை பிடிச்சி நேராக வந்து லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வர்றாரு. யார்? பாலமுருகன். வந்து ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. நீ வா, நீ உடனடியாக திருநெல்வேலி வா, நம்ம ஒன்றா உட்காந்து குடும்பம் நடத்துவோம்,
நான் எதையும் பெருசாக எடுத்துக்கல, நீ வா போகலாம் அப்படிங்க உள்ள. ஓ ஃபர்ஸ்ட் வந்து சமாதானம் தான் பேசுகிறாரு. ஓ அந்த அம்மா இல்லை முடியாது, நான் இப்போ தான் வேலை செட் ஆகிருக்கு, அதான் இருக்குது. அதான் இங்கே தான் வேலை செட் ஆகிடுச்சே, வேலை மட்டுமா செட் ஆகிருக்கு, வேறு எதுவும் தான் செட் ஆகிடுச்சுல்ல. நான் வரல போல வைக்கலன்னு. இல்லை பிள்ளைங்கள்லாம் அங்கே பழக்க முடியல, நீ வா. இப்போ நீங்கள் அங்கே வந்து நான் வேலை இல்லாமல் உட்காந்துருப்பேன். கோயம்புத்தூரில் கலெக்டர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, வேலை இல்லாமல் உட்காந்துருப்பேன், நீ வா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னொன்னே இது சரியாக வராதுன்னொன்னே பேக்லேருந்து எடுத்து சென்னைக்கு கூப்பிட்ருக்காரு அவர். சென்னைக்கு இல்லை, திருநெல்வேலிக்கு. அவங்க ஊர் திருநெல்வேலி. ஓகேவா. பக்கத்தில் இருந்த கத்தி அவர் பேக்லேருந்து கத்தி மறைச்சி வச்சுருந்துருக்காரு. அது அஃபென்ஸ். கொலை செய்யணுங்கிற இன்டென்ஷனோட போயிருக்காரு. கத்தி எடுத்து சர மாதிரி வெட்டுறாரு. தெரிச்சு ஓடிருக்காங்க எல்லாம் ஹாஸ்டலில் உள்ளவங்களாம். ஓடிட்டு அங்கேயே கால் மேலே கால் உட்காந்து ஒரு செல்ஃபி ஒன்று போட்டு ஸ்டேட்டஸ் போடுறாரு. பாவத்தின் சம்பளம் இதுதான், மரணம் துரோகத்தின் சம்பளம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணங்கிறது பைபிளில் சொல்லியிருக்கோம். துரோகத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்புறமா ரத்தினபுரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வர்றாங்க. அவங்க வந்து சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க. யார்? ஸ்ரீபிரியா. ரத்தினபுரி போலீஸ் வந்து இவங்களை அழைச்சிட்டு போய் வழக்கு பதிவு செய்து. இப்போ இந்த இருவேறு மனநிலை இருக்குல்ல, இப்போ இவருக்கு வந்து அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஆக்ரோஷம் வருது, அதில் தான் வந்து அரிவாள் எடுத்து வெட்டுறாரு. ஸோ என்னதான் இருந்தாலும் அரிவாள் எடுத்து வெட்டி கொள்கிற அளவுக்கு இவரும் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி. அதே மாதிரி அவங்க ட்ரிகர் பண்ணி விட்டதன் பேரில் இவர் இப்படி பண்ணியிருக்காருங்கும் போது ஆக்ஷன் எப்படி அவர் மேலே பாயும்? அவர் தான் கொலை வழக்குது, அவர் தானே கொலை செஞ்சார். ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பினா நீ போய் கொலை பண்ணுவியா? அப்படியெல்லாம் பொருள் எடுத்துக்க முடியாதுல்ல. அதாவது மனித உணர்வுகள்ங்கிறது ஒன்று, ஹியூமன் சைக்காலஜின்னு ஒன்று, ரெண்டு இருக்குல்ல. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை காமிக்கக்குள்ள அது இயல்பாகவே ட்ரிகர் ஆகும் தான். ட்ரிகர் ஆகாமெல்லாம் இருக்காது. டைவர்ஸ் ஆன பொண்டாட்டி இன்னொருத்தரோட காரில் போனாலே அது பிபி ஏறுவான் மனுஷன். டைவர்ஸ் ஆன புருஷன் வந்து ஜாலியாக இருக்கிறான், ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுறான், கூத்தடிச்சிக்கிட்டு ஒரு பப்புலன்னா இங்கே பொண்டாட்டி கோவமாயே தெரியும். இது மனித உணர்வுகள் தானம்மா. அதுதான் சொல்கிறேன், அந்த கல்ச்சர் மாறிட்டு அது மாறிட்டுன்னு கதை விட்றாங்களா, அப்படிலாம் மாறாதுமா. நம்ம மனநிலையெல்லாம் வேறு. இந்தியனுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குமா, அது இப்படி தான் இருக்குது. இந்தியா பூரா அப்படி தான் இருக்குது. இந்தியா பூரா அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நம்ம அதை போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்புறது அதெல்லாம் தவிர்த்துருக்கணும்ல. தேவையில்லாம 3 குழந்தைங்க அனாதே நிற்கிது, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் குடும்ப புருஷன்றது கோச்சிட்டு போனீங்க, அங்கே போய் நீங்கள் உங்கள்கிட்ட பஞ்சாயத்து பேச வர்றவன்ட்ட திருமணம் தாண்டி உறவில் நீங்கள் ஈடுபடுறீங்க. நீங்கள் என்ன நினச்சிருக்கணும்? அப்போது உலகத்தில் உள்ள ஆம்பளை பூரா நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல எவனும் வரல, நம்மளை அணைக்க தான் வர்றான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. தெரிஞ்சிருக்கணும் வேண்டியது இல்லையா? அது நீங்கள் அதை இப்போ உணரலை. அப்போ உணரலவங்களே சம்பவங்கள் நடந்து போயிடுது. இதுக்கு என் புருஷன் எவ்வளோ பரவாயில்லடா, நீ அவனுக்கு அவன் சொந்தக்காரன், நீ அவன் பஞ்சாயத்து பேச வரணும்னு சொல்லிட்டு அவன் என்னை நீ தப்பாக அப்ரோச் பண்ணுற, படவ ராசுகள் பொறிக்கு நாய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்ல. இப்போ அம்மா தரப்புலையும் வந்து அவங்க இறந்துருக்காங்க, இவருமே வந்து இப்போ கேஸ்க்காக கைது செஞ்சு உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த 3 குழந்தைகளுடைய நிலை கோவப்படக்கூடாதுல்ல. நான் தான் எல்லார்ட்டும் சொல்லுவேன், கோவமே படக்கூடாது. கோவப்பட்டோம்னா நம்ம சென்ட்ரல் ஜெயில் அன்போடு வரவேற்றோம். யாருக்கு இங்கே கோவம் வரல? எல்லாருக்கும் கோவம் இருக்குமா, அதோட விளைவுகளை நினச்சி பிசாம விடுறது, அவ்வளோதான். விளைவுகள் இருக்குல்ல. ஸ்மைல் இஸ் அ மோஸ்ட் வெஃபன்ஸ், சைலண்ட் சால்வ் ஒரு ப்ராப்ளம். சிரித்தோம்னா அது ஒரு வெஃபன்ஸ், மோஸ்ட் வெஃபன்ஸ். உன்னை எதிர்கொள்வதற்கு மகிழ்ச்சி, பரவாயில்ல, சந்தோஷம், போயிட்டு வாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மனசு வேணுமா. அது எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ஆமாம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணிடுறோம். சைலன்ஸ் சால்வ் ஒரு ப்ராப்ளம், சால்வே பண்ணிடுறோம், பிரச்சனையே சமாளிச்சிடும். அதை நம்ம செய்யணும். பாணியில் இது ஏங்க அதை போய் எடுக்கிறீங்க, இந்த கொலையில் போய் அவரை போய் எடுத்து விட்றீங்க, அது தனி, உங்களுக்கு அது தனி ட்ராக்கு, இது தனி ட்ராக்கு, அப்படிலாம் இல்லை. அதுக்கு ஒரு பெரிய பண்பு வேணும். நிறைய புத்தகங்கள், வள்ளுவன் மறை இதெல்லாம் வந்து வாசித்தோம்னா இந்த மனநிலை வரும், கண்டிப்பாக வரும். அது ஒரு துறவி மனநிலை மாதிரி. அது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு துறவி மனநிலை வேணும். நிச்சயமாக எனக்கு அந்த துறவி மனநிலை இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், என்ன வள்ளுவன் மறை மாற்றிருக்கு, வள்ளுவன் மறை மாறித்திருக்கு. அகழ்வாரை தாக நிலம் போல தம் இகழ்வார் பொருத்தல் தலைங்கிறான் வள்ளுவன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட கோபமாக யாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தீங்க. அது கூட கோவப்படலன்னா அப்புறம் எப்படி இருக்குது? ஃபோன் பண்ணாதீங்கம்மா, நான் எனக்கு அந்த ப்ராடக்ட் நான் வாங்கலைன்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 10 ஃபோன் 10 விதமாக 10 பேர்த்துக்கு பண்ணால் அது எப்படி இருக்கும்? அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன். அப்போ கூட நான் அவங்கள திட்டலையே. இது மாதிரி டெலிகாலிங் பண்ணி என் தாலியாக இருக்காதீங்க, நான் தான் சூசைட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அவங்கள கொண்டுருவோம் நான் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி தாலியாக இருந்தீங்க, நானும் சூசைட் தான் பண்ணிக்கணும், வேறு என்ன தான் பண்ணுறது? எங்கே போனாலும் உருங்கிறது நம்ம எடுத்துகிட்டு போய் வேறு வேலையாக இருக்கும், வேறு கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். டெலிகாலிங் சொல்ல வர்றேன். இப்போ இந்த இதில் வந்து இந்த இருவேறு மனநிலையில் இப்போ யார் மேலே குற்றம் அப்படின்னா 2 பேர் மேலேயுமே குற்றம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா
கணவன் மனைவி உறவில் வந்து எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சஜஷன்? கணவன் மனைவிங்கிறது உறவே கிடையாது, அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். உறவுங்கிறது அப்பா அம்மா தான் உறவு. அம்மா இருக்குல்ல, அம்மா அதுதான் உங்களுக்கு உறவு. பாக்கி எல்லாமே கமிட்மெண்ட் தான். அக்காங்கிறது கமிட்மெண்ட். கூட பிறந்ததுன்னா கூடவே உங்களோட பிறந்துச்சா? அக்கா முன்னாடி பிறந்திருக்கும், தங்கச்சி பின்னாடி பிறந்திருக்கும். நமக்கு நேரடியாக நம்மளை பெற்று எடுத்தது தாய் மட்டும்தான் உங்களுக்கு உறவு. பாக்கி எல்லாமே கமிட்மெண்ட் தான்ப்பா. மதர் இஸ் எ ஃபெய்த், ஃபாதர் இஸ் எ ட்ரஸ்ட். அம்மா என்பவள் உண்மை, அப்பா என்பவள் நம்பிக்கை. ஆனா அந்த கருத்து முரண்பாடு வந்து தொடர்ச்சியா பாக்குறோம். நிறைய விவாகரத்துகள் வந்து அது அப்ப வெளியிலேருந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அது ஒரு 20 வயசு வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வீட்டில் வளர்ந்துருக்கும். அது உங்களோட வாழ வருது. தட் இஸ் கமிட்மெண்ட். ஒரு கம்பெனி நடத்துகிற மாதிரி தான் குடும்பம் நடத்துறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே நமக்காக வேண்டிய இருப்பார்லாம் இல்லை. அது என்ன செய்யும், எங்கள் அப்பா வீட்டில் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இங்கே வந்து நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்னு அதுவும் அந்த கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த பெண்ணும். இவங்க சமூகம் அப்படிதானே கட்டமைச்சிருக்கு. சமூகத்தை சொல்லுங்கம்மா, இப்படியே கட்டமைச்சிருக்குன்னு இப்படி சொல்லி இப்படி சொல்றவங்க தான் குடிச்சர போறாங்க. பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் பெண்கள் போகணும்னா அப்போ ஒரு இடத்துல வளர்ந்து விட்டுட்டு போறதுங்கிறது இமோஷனலி. கீழக்கரையில் வந்து பாய் கல்யாணம் பண்ணிட்டு பெண் வீட்டுக்கு தான் போகணும். ஏன் நீங்க உங்க கூட்டு வர்றமே, நீங்க ஏத்துக்கலாம், சோறு போடுங்களேன் எங்களுக்கு. இல்ல ரியாலிட்டியில எது அதிகமா இருக்கு? ரியாலிட்டியில் நீங்க சோறு போட தயாரா இல்லை. உங்க அண்ணா இருப்பாங்க, வம்பளுப்பான், சண்டை போடுவாங்க, நீங்க சமைச்சு போட மாட்டீங்க. இப்போ மர்மம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் கேவலமாக ட்ரீட் பண்ணுவீங்க. அதனால் வர்றதில்லை. யார் நல்லா ரெடியாக தான் இருக்கேன், கூட்டு போனால் நான் இருந்துக்கிறேன், நல்லா சோறு போடுங்க, எனக்கு 3 வேளை கறியும் சோறும் ஆக்கி போடுங்க, இருக்கிறேன். இதில் என்ன இருக்குது, செலவு காசு கொடுங்க அப்படியே வாக்கப்பட்டு ஆம்பளே வந்துடுவான் பொண்ணு வீட்டுக்கு. அப்படி எல்லா இதுலேயும் இது மாறுங்கிறது சாத்தியம். இப்போ தான் நீங்கள் சமூக கட்டமைப்பு அதெல்லாம் சொன்னீங்க, அதுதான் மாற மாட்டேன். அதெல்லாம் சும்மா சமூக கட்டமைப்புலாம் மாறாது. இப்படி தான் இருக்கும். கத்தி எடுத்து வெட்டுவான், கொலை பண்ணுவான், கத்தியால் குத்துவான், ஏர்போர்ட்டு பக்கத்தில் ராத்திரியில் உட்காந்து பாய் ஃப்ரெண்டை பேசிக்கிட்டு தான் ரேப் பண்ணுவான். எல்லாம் இங்கே இருக்கும். நம்ம வாழ்ந்துக்கணும் அந்த பூமியில். சர்வே ஆஃப் ஃபிட்னஸ்னால் வேறு என்ன இப்போ சொல்ல வர்றீங்க? இந்த சொசைட்டிக்குள்ளே வாழ்ந்துக்கணும். அப்போ கணவன் மனைவிங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு பெரிய கம்பெனி நடத்துறது மாதிரி. அது கடைகளில் ஊழியனும் அந்த கம்பெனி, கேட் கீப்பரும் அந்த கம்பெனி முக்கியம் தான், மேனேஜிங் டைரக்டரும் அந்த கம்பெனி முக்கியம் தான். கேட் கீப்பர் வந்து தன்னால் தான் கம்பெனி ஓடுன்னு சொல்ல முடியுமா? இல்லை மேனேஜிங் டைரக்டர் என்னால் தான் கம்பெனி ஓடுங்க. கேட் கீப்பர்லாம் யாருக்காவது திறந்து விடுவா? இருக்குல்ல, மேனேஜிங் டைரக்டர் ஒரு வாட்டி கேட்டு வந்து திறக்க முடியுமா? எல்லாரும் அந்த குடும்ப வளர்ச்சிக்கு முக்கியம். பொருளாதார நோக்கிய வளர்ச்சி, பணம் நோக்கிய வளர்ச்சி, குடும்ப எம்பவர்மெண்ட்டுங்கிறது இங்கே யாருக்கும் புரியுறதில்லை. உட்காந்து 24 மணி ரீல்ஸ் பண்ணுங்க, திங்குன்னு குடும்பம் நல்லா ஆடிடும். அப்படி ஆடி குடும்ப வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணுமா, பொருளாதாரத்தை நோக்கி? அந்த எவ்ரிடே அந்த ஒவ்வொரு கமிட்மெண்ட்லேயுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறீங்க. அதுதான் சொல்கிறேன். அது ஒரு டெடிக்கேஷன்மா. திருமணங்கிறது நீங்கள் திருமணம் பண்ணிக்காமல் இப்போ ஒரு 2035 வந்து கல்யாணமே யாரும் பண்ணிக்க மாட்டாங்களா? 50% லேடிஸ் தனிமையாக இருப்பாங்கன்னு டேட்டா வெளியிடுறாங்க. அது காரணம் இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர விருப்பம் இல்லாமல் ஏமாந்து கொள்வது, தப்பித்து கொள்வது. உலகத்திலே ரொம்ப ஈஸி துறவியாக போகிறது தான் தெரிஞ்சுங்க. துறவி இருக்கான்ல, அதான் ஈஸி. போய் உட்காந்து வேண்டியதான் கோயில் வாசலில் உட்காந்தா. கமிட்மெண்ட் தான் கஷ்டம். கமிட்மெண்ட் தான் கஷ்டம். துறவி ஈஸிமா. கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியும் கல்யாணம் அவ்வளோ பெரிய துன்பம்னு. இன்பம்லாம் கிடையாது, துன்பம். அதுக்கு பெரிய விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அந்த திருமண பந்தத்தை நீங்கள் இன்பமாக நடத்தணும்னா டெடிக்கேஷன், விட்டு கொடுத்தல், வேறு வழியே கிடையாது. டெடிக்கேஷன் தான். என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம், ஒரு ரூபாய் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பொண்டாட்டி நான் நிற்கணும். அதே ஃபீமேல் என் புருஷன் என் வீட்டுக்காரன் மாரி அவன் பெஸ்ட் இருக்கான் அந்த உலகத்தில். என் வீட்டுக்காரன் என் பிள்ளை என் குடும்பம் என் மாமனார் என் மாமியா, அப்படி அவங்க சொன்னால் தான் அந்த குடும்பம் உருப்படும். இருக்கிற கொஞ்சம் நேரம் புருஷன் மாட்டி போய் வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஏங்க நீங்கள் அங்கிட்டு போகணுன்னு உங்கள் அம்மா இந்த மாதிரி சொன்னாவோ, இதெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் அப்பா அப்படி பேசினாவோ, பெரிய அவங்க படிக்கவே இல்லை. அடுத்த வாரம் என் தங்கச்சி கல்யாணம் வருது, உங்கள் குழந்தையாளுக்கு கல்யாணம் வருது, என்ன செய்ய போகிறீங்க? இவன் என்ன செய்ய போகிறான், இவன்ட்ட என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? ஏங்க நம்ம ஒன்றும் ஆடம்பரம்லாம் செய்ய வேண்டாம். ட்ரிகர் பண்ணுறது நம்ம ஒன்றும் ஆடம்பரம்லாம் செய்ய வேண்டாம். அவங்க 5000 ரூபா போட்டிருக்காங்கங்க, நம்ம 1 ரூபா சேர்த்து 5001 ரூபாய் போட்டுருவோம், அவ்வளோதானே? சொல்லுமா, ஒரு மொய்யை எழுதுறேன்னா 5000 ரூபா போட்டிருக்காங்க, 5001 போடுறோம், அவ்வளோதான். வேணா அவன் திருப்பி வந்து போடுவோம் 1002 ரூபாய் போட்டோம். ஊர் பெருமைக்கு கடனை வாங்க விட்றது, அவனுக்கு விட்டு இது பண்ண விட்றது, அப்புறம் இந்த மாதிரி போடுறது. இது இப்போ நீ தனியாக போயிருது இல்லை, தனியாக போயிருது, நீ ஒரு நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தியா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லையே, இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஏம்மா ஒழுக்கமாக இருக்க பொம்பளை மேலே இங்கே 1000 பட்டம் கட்டுறாங்கம்மா. ஓகேயா? நீங்கள் தனியாக போய் ஒழுக்கமாக இருந்தீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். திருமணம் தாண்டிய உறவில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் சொல்லுங்கள்? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் சொல்லுங்கள்? காஞ்சிபுரம்.
2வது மத்திய டெல்லி திருமணம் தாண்டிய உறவில், 3வது ஹரியானா. எதில் நீ முன்னேறி வந்திருக்கீங்க? இப்போ நம்ம கட்டமைப்பு பற்றியெல்லாம் அள்ளி விட்டீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. என்ன கட்டமைச்சிங்க? இவ்வளோ ஒழுக்கசீல நாடு தான் இந்தியா. எய்ட்ஸில் எதுக்கு 2வது இடத்துக்கு போணுச்சு? சரிதானே? இப்போ சமூகம் மாறலை. ஒட்டுமொத்த சமூகத்தை சீரழிக்க பார்க்குறீங்க, குட்டிச்சோராக்க பார்க்குறீங்க. இந்த சொசைட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒட்டைக்கிறேன்னு சொல்கிற எல்லாருக்கும் நான் எதிராக இது மாறுத்தது தான். இந்த சமுதாயத்தை அழிக்க பார்க்குறீங்க. இந்த ஒரு ஆன்ற சான்ற சமுதாயம் இருக்குல்ல, இந்த ஒரு பெரிய ஆன்றோரும் சான்றோரும் பெரிய இலக்கியவாதிகளும் இந்த சொசைட்டிமா இது. நீங்கள் அதை குட்டிச்சோராக்குறீங்க. சினிமா, சாராயம், இந்த மாதிரி திருமணம் தாண்டிய உறவு, இதெல்லாம் இந்த சமுதாயத்தை கெடுக்க பார்க்குறீங்க. கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் வந்துருச்சு. உனக்கு என்னமா ரைட்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு பின்னாடி, இதில் இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உனக்கு என்ன வேலை 11 மணிக்கு காரில்? என்ன வேலை? அதை முற்போக்குவாதிகள் எதிர்க்கிறாங்கல்ல. யார் முற்போக்குவாதி? யார் முற்போக்குவாதி சொல்லுங்கள், யார் முற்போக்குவாதி? வாங்க எல்லாரும் அவன் வீட்டில் முற்போக்குவாதி வீட்டில் தான் பார்த்தீங்களா? அவன் தாலி கட்டிக்கிறாங்கல்ல, அவங்க பொண்ணெல்லாம் ஜாதி பார்த்து தானே கல்யாணம் முடிக்கிறாங்க. யாரும்மா முற்போக்குவாதி? என்னம்மா கதை விட்டுருக்கீங்க உட்காந்து? ஊரக மாத்திரத்துக்குள்ள டைலாக் இதெல்லாம். முற்போக்குவாதி, பெண்ணியவாதி, மன்னியவாதி, இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் நல்லதை சொல்லிக் கொடுங்கம்மா சமுதாயத்துக்கு. பாவம் எதிர்கால சந்ததியை வந்து வீழ்த்த பார்க்குறீங்க. ஃப்ரீடம் அப்படிங்கிறத தானே அவங்க சொல்கிறாங்க. என்ன ஃப்ரீடம்? ஃப்ரீடத்துக்கு டெஃபினேஷன் சொல்லுங்கள். ஃப்ரீடமுக்கு டெஃபினேஷன் சொல்லுங்கம்மா. 10 பேரோட படுத்துக்கிறது தான் ஃப்ரீடமா? அதான் டெஃபினேஷன். அது இல்லை, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லேயும் ஒரு பொண்ணு வெளியில் போகிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாத அது மகாத்மா காந்தியே சொல்லிட்டாரு. யாரும் ஆமாம், அதை எதிர்க்க வேண்டாமா? அப்போ எதிர்த்தாதானே ஒரு நல்ல நிலையை ஃப்ரீடம் தான் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் போய் நின்றுச்சு. அதுக்காக வீட்டுக்குள்ளே உங்கள் ஃப்ரீடம் தான் கன்னியாகுமரி காசிக்கிட்ட மாட்டி. அதுக்காக எல்லா பெண்களும் உங்கள் ஃப்ரீடம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை. உங்கள் ஃப்ரீடம் தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த சம்பவம். சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரீடம் எங்கே போய் நின்றுச்சு? ஃப்ரீடம்னா சுதந்திரம்னாக்க நான் பாய் ஃப்ரெண்டோட எத்தனை மணி நேரமும் உட்காந்துருப்பேன், எந்த இப்படி ஒன்றுமே இருப்பேங்கிறது பேர் சுதந்திரம் கிடையாது. புரியுது? அது பேர் பொறுக்கித்தனம். பொறுக்கித்தனத்துக்கும் சுதந்திரத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஃப்ரீடம்னா நீங்கள்லாம் அப்படியே மதர் தெரேசாவா, அன்னை தெரேசாவா ஆயிட்டீங்களா? அது பேர் சேவை, அது பேர் ஃபெமினிசம். நான் மதர் தெரேசாவை வணங்குறேன். அதுதானே ஃப்ரீடம், அதுதானே சோசியல் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும், அது சமூக நீதி, அதுதானே சரியான விஷயம். காரி துப்புறாங்க தொடச்சிக்கிட்டு, எனக்கு அது கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகள் அங்கே பட்டினியாக இருக்காச்சும் கொடுங்கன்னு கை நீட்டாங்களா தெரேசா. அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் வேல் நாச்சியாரா? நீங்கள்லாம் போருக்கு கிளம்பிட்டீங்களா? வீட்டை விட்டே அப்புறம் வெளியே வரக்கூடாதுங்கிறீங்க. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லி போருக்கு கிளம்பிட்டீங்களான்னு கேட்டேன். மதர் தெரேசா எதுவும் பண்ணிட்டாங்களா? ஜெயலலிதா ஆனீங்களாம் சொல்லுங்கள். முதலமைச்சர் ஆனாங்கல்ல, திரௌபதி முர்மு ஆனீங்களாம். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து? சம்மந்தம் இல்லாத சமுதாய குழப்பங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களில் வாழ்த்தாக்காதீங்க. ஃப்ரீடம், நான் பைக் ஓட்டினதுனால நான் பெரிய ஃபெமினிசவாதி ஆகிட்டேன்னு. புல்லட் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமாம்மா? அது ஒரு ஃபெமினிசமா? ஃபெமினிசம் என்னன்னே தெரியல உங்களுக்கு. ஃபெமினிசம்னா நம்ம கையில் இருக்க அந்த கருப்பொருளை வெற்றி பெற வைக்கிறது தான் ஃபெமினிசம். ஒரு குடும்பத் தலைவினா ஒரு நல்ல குடும்பத் தலைவியாக இருந்து காட்டணும்ல நீ. அப்போ அவங்க வெளியில் போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். வேலைக்கு போகிறது தான் அவனோட ஃப்ரீடமா? அதுதான் அவனுக்கு முக்கியமாக. டிஎன்பிசி எழுதி எக்ஸாம் எழுதி ஒரு வியூவாக போங்க, கலெக்டராக போங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதி கலெக்டராக போக மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு படிக்கணும், அறிவு வேணும், படிக்கணும். அது அவங்கவுங்க சாய்ஸ் தானே. அது அவங்கவுங்க சாய்ஸ்னால் அப்புறம் தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது அவங்கவுங்க சாய்ஸ். அவங்கவுங்க சாய்ஸ்னால் அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாம முற்போக்குலாம் கொண்டாந்து எதுக்கு அதில் யூஸ் பண்ணுறீங்க? அந்த விஷயத்தில் அவங்கவுங்க சாய்ஸ் தானே, இருந்துட்டு போட்டோம், விடுங்க. அவங்கவுங்க சாய்ஸு. கொலை பண்ணுறது அவன் சாய்ஸு, ஊர் மேலே போகிறது இந்த சாய்ஸ்னால் கொலை பண்ணுறது அவன் சாய்ஸ், அவ்வளோதான். அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்கிறதா? சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிறது எதோமா சாய்ஸ்ன்னு சொல்கிறீங்க? சூஸ் த பெஸ்ட் அப்படின்றது மாதிரி தேர்ந்தெடுக்கிறீங்களா ஹஸ்பண்டான்னு கேட்குறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிமா, கல்யாணத்துக்கு பின்னாடி எல்லா ஆணும் நல்லவன், எல்லா ஆணும் குடும்பத்துக்காக உழைக்கிறான்லாம் நான் சொல்லவில்லை. குடும்பத்துக்காக உழைக்கிறவனுக்கு நீங்கள் டெடிக்கேஷனாக இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. குடும்பத்துக்காக உழைக்கிறவனுக்கு நீங்கள் டெடிக்கேஷனாக இருக்கணும்ல. ஸோ கமிட்மெண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், அங்கே குடும்ப வளர்ச்சி வேணும்ல. ஏங்க நீங்கள் வேலைக்கு நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், வேலை நல்ல வேலையாக இருக்குது, நீங்களும் வாங்க இங்கே வேலை செய்வோம், பணத்தை கட்டுவோம், வீட்டை கட்டுவோம், வாசலை கட்டுவோம். அப்படி யாரும் மெனக்கிறது இல்லையே. ஆண் பாவம் பொல்லாதுன்னு ஒரு படம் வந்திருக்கு, போய் பாருங்க. நேராக அதுக்காக ஒருத்தங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அதை வந்து சகிச்சுக்கிட்டும் வாழணும்னு அவசியம் இல்லை. டைவர்ஸ் பண்ணிக்கங்க. டைவர்ஸ் பண்ண அவங்கள விட்டுருக்க மாட்டாங்களா? டைவர்ஸ் பண்ண வேண்டியதானே. பண்ண மாட்டீங்க. ஏமாத்து வேலை. இந்த புருஷனும் வேணும், அதில் இருக்க ப்ராப்பர்ட்டியும் வேணும். டைவர்ஸும் பண்ணக்கூடாது. டைவர்ஸ் பண்ணால் எல்லாமே கட்டாயிடும்ல. இந்த என்டையரா 3 பிள்ளைய விட்டுட்டு போயிருக்குல்ல, அப்போ உனக்கு பாசம் இல்லை தானே.
ஒரு புள்ள மேலே எல்லாருக்கும் பாசம் இருக்கும். பாசம் இருந்தால் போயிருக்க மாட்டீங்களே. நடந்த கொலையவோ நடந்த ரேப்புகளோ சரியில்லைம்மா, அது அட்டூழியம். ஆனால் அந்த அட்டூழியத்துக்கு நீங்களே வழிவகுத்து கொடுக்குறீங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஏமாத்துறான், எல்லோரும் போய் சொல்கிறான், பொண்ணுங்க ஆப்டா ஏதாவது பண்ணணுங்கிற மனநிலை தான் இங்கே இருக்கிறானுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறேன். முற்போக்கு பேசுகிற எல்லாரும் மிக பிற்போக்குத்தனமான வாழ்வியலை தங்கள் வீட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அது மை கிடைச்சதுக்கு அவங்க பேசுறது. ஓகே, மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.